ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. रमा जाने जाने यदिह तव भक्तेषु विभवो न सद्यः सम्पद्यः यदिह मदकृत्वा दशमिनां प्रशान्तिं कृत्वैव प्रदिशसि ततः काममखिलं प्रशान्तेषु क्षिप्रं न खलु भवदीये च्युतिकथा. ஸோ இங்கே விருக்காசுரனோட கதையும் அப்புறம் பிருகு பரீட்சணம் பண்ணுறது ரெண்டு கதை வருது இதில். ஸோ இங்கே பட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, எந்த தெய்வத்தை வணங்கினால் உத்தமம்னு சொல்கிறான். ஸோ யாரை நம்ம சரண்ராணம் சொல்லி கொடுக்குறா. இதில் என்ன சொல்கிறா, ரமா ஜானே ஜானே எதிஹ தவ பக்தேஷு விபவோ நசத்ய சம்பத்யா ததிக மத கிருத்வா தசமினாம். ரமாஜானே, ரமாஜானேனா ரமாபதியான கண்ணனே, லக்ஷ்மிபதியான குருவாயிரப்பா சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் சொல்கிறான், ஜானே எனக்கு ஒன்றும் தெரியலைப்பா. என்ன தெரியல அவருக்கு? எதிகா இங்கே தவ பக்தேஷு உன்னுடைய பக்தர்களுக்கு விபவாகா, விபவானா ஐஸ்வர்யங்கள், ஓகே, சம்பத்துகள் எங்கிருந்தும் சத்யா உடனே ந சம்பத்யா கிடைக்காதான். யாரெல்லாம் குருவாயூரப்பனோட பக்தனாக இருக்கா அவளுக்கு சட்டுன்னு சம்பத்தெல்லாம் கிடைக்காது. ஐஸ்வர்யம்லாம் நம்ம கேட்டுன்னு இருந்தோம் வச்சுங்கோ, பகவான் கொடுக்கறது இல்லையா. தத்து எதனால கொடுக்கறது இல்லை அதையும் சொல்கிறாங்க. மத கிருத்வாத்து, ரொம்ப ஐஸ்வர்யமெல்லாம் நம்மளுக்கு கடிச்சு கொடுத்து வந்துங்கோ. மனுஷனுக்கு என்ன வரும்? மதம்னா அகங்காரம். அகங்காரத்தில் மதிச்சுடுவோம் நம்ம. அகங்காரம் கூடி போயிடும் நம்மளுக்கு. அதனால இங்கே அவனோட பக்தராக இருக்கிறவளுக்கு நீ சட்டுன்னு சம்பத்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை, நீ கொடுக்க மாட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அஷமினாம் மனசில் க்ஷமை இல்லாதவர்கள், ஓகே, பிரசாந்திம் கிருத்வா பிரசாந்தமாக ஆக்கி விட்டா, மீன்ஸ் மனசு பிரசாந்தமாக இருந்தால் தத்தக அகிலம் காமம், அதுக்கப்புறம் தான் நீ காமங்களை நம்மளோட விஷஸ் என்னெல்லாம் டிசைர் இருக்குது அதெல்லாம் அப்போ தானே பூர்த்தி பண்ணுவான். மனசை சாந்தியாக வச்சுருந்தவாளுக்கு, பகவான்கிட்ட பூர்ண நம்பிக்கை உள்ளவாளுக்கு தான் அவர் கொடுக்குறாளாம். அல்லாதக்கு சட்டுன்னு ஐஸ்வர்யம் கூடுனா கொடுக்க மாட்டாளாம் இந்த குருவாயூரப்பன். பிரசாந்தியம் கிருத்வா பிரசாந்தம் ஆக்கி விட்டதுனால ததா அகில காமம், அந்த காமங்கள் எல்லாம் நிறைவேற்றி விடுறாளாம். பிரதிஷசி பூர்த்தியாக பூர்ணம் பண்ணுறா சொல்கிறா. ஸோ யாருக்கெல்லாம் மனசு சாந்தமாக இருக்குது அவளுக்கெல்லாம் நீ என்னெல்லாம் கேட்குற அந்த அபீஷ்டங்கள் எல்லாம் நீ பூர்த்தி பண்ணுறியாம். பிரசாந்தேஷு மனசில் சாந்தி அடைஞ்சவாழ்கிட்ட மாத்திரம்தான் பவதியே உன்னோட பக்தியே சுத்தி கதா அவள் திரும்பி கீழே விழாதிக்கு அவளை பார்த்துக்கிறா. க்ஷிப்ரம் வேகமாக நகலு இருக்கிறதில்லை சொல்கிறான். என்ன மொத்தமாக சொல்கிறான்னா, யார் ஒருத்தன் தன்னோட மனசை சாந்தமாக வச்சுட்டு பகவானை நினைக்கிறானோ அவன் ஒரு காலம் கீழே விழமாட்டானான். கீழே விழறது என்ன, அந்த பக்தியிலேயே நம்ம இருப்போமா. எப்போ ஒருத்தன் பக்தியிலேருந்து கீழே விழறான்னா அவன்கிட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் விடுறது வச்சுங்கோ. அப்போ என்ன, அவனோட மனசு அசாந்தமாயிடுறது. அவனுக்கு வேற எல்லாம் விதமான ப்ராப்ளத்தை அவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். அதனால் பகவானையெல்லாம் மறந்து விடுறான். அவனோட பகவானுக்கு பண்ணப்பட்ட காரியங்கள்லாம் அவன் மறந்து விடுறான். அந்த மாதிரி உள்ளவனை என்ன பண்ணுறாளாம், அவன் அந்த பக்தியிலேருந்து கீழே இறங்கி விடானா. பக்தி கிடச்சி பகவானை அடையிறது எத்தனை கஷ்டமான காரியம். அப்படி கஷ்டப்பட்டு பக்தியில் இருக்கப்பட்டவனுக்கு சட்டுன்னு நீ ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துட்டா என்ன அர்த்தம், அவன் அந்த தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதை தவிர பகவான் நினைக்கிறது அவனுக்கு நேரம் இருக்காது. அதனால் என்ன ஆயிடுறானாம், அந்த பக்தன் அவனோட மேலத்தை உள்ள அந்த பதவியிலேருந்து கீழே அப்படியே வழுக்கி விழுந்து விடுறானாம். ஸோ அது விழாதைக்கு இருக்கிறது தான் பகவான் சட்டுன்னு யாருக்கும் சம்பத்தை கொடுக்கறதில்லை. ஒருக்கா எப்படி அவன் எல்லாம் புரிஞ்சவனாக இருப்பனோ அந்த மாதிரி உள்ளவனுக்கு தான் எல்லாம். இப்போது குஜேலன் எல்லாம் பார்க்குறேன் இல்லையா, குஜேலனுக்கெல்லாம் கடைசியில் தானே ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா. ஸோ அந்த மாதிரி. ஆனால் குஜேலன் எப்போவுமே பக்தனாகவே தான் இருந்திருக்கான். அவன் ஒருக்காவும் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போனதில்லை, காசு பணம் வேணும்னு போனதில்லை. எப்போதுமே கிருஷ்ணனே நினச்சிட்டே தான், அந்த ஸ்மரணையிலே தான் இருந்தான். அதனால் அவருக்கும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி யார் ஒருத்தன் பகவான் ஸ்மரணையில் இருக்கிறாளோ அவளோட மனசு சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவாளுக்கு தான் பகவான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாளாம். அல்லாதவாளுக்கு அத்தனை ஈஸியாக கிடைக்காது. குருவாயூரப்பன் கொடுக்க மாட்டா, அது வேற பகவான் கொடுக்குறா சொல்லறா. சத்ய பிரசாத ருஷிதான் விதி சங்கராதீன் கேச்சித் விபோ நிஜ குணானுகுணம் பஜந்தஹ भ्रष्टा भवन्ति बत कष्टमदीर्घदृष्ट्या स्पष्टं वृकासुर उदाहरणं किलास्मिन्.
இங்கே என்ன சொல்கிறா, பகவான் மகாவிஷ்ணு வந்து யாருக்கும் மற்ற வேகமாக வரத்தை கொடுக்க மாட்டான், கேட்டதெல்லாம் எப்பவும் கொடுக்க மாட்டாளாம். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாளாம், ஆசுதோஷ் சொல்லப்பட்ட சிவனையோ இல்லை பிரம்மதேவனை வந்து ப்ரே பண்ணுவாளாம். அவரை தபஸ் பண்ணினா அவர் வேகம் வரத்தை கொடுப்பா, அப்போ ஈஸியாக வரம் கிடைக்குன்னு சொல்லி அவளை போய் வணங்குவாளாம். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறாங்க. சத்ய பிரசாத ருஷிதான் விதிசங்கராதீன். சத்யனா உடனே, பிரசாத ருஷிதான். பிரசாதம்னா பிரசாதம் கொடுக்கறது, தட் மீன்ஸ் வரத்தை உடனே கேட்ட வரத்தை கொடுக்கப்பட்டவா. ஓகே, கொடுக்குறாளாம். ஆனால் ருஷிதான் கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாளாம், சாபத்தையும் கொடுத்துடுவா, அந்த வரம் இல்லாதக்கே ஆக்கிடுவாளாம். யாரது, விதி சங்கராதீன். விதினா பிரம்மதேவன், சங்கரனா சிவன். ஸோ பிரம்மன் சிவன் அதெல்லாக்கே ஆதீன். தீன்னா பாக்கி உள்ள எல்லா தேவதைகள், யாரை நீங்கள் அந்த காடை கூப்பிடுறீடோ அவள் வந்து சந்தோஷம் வந்து உடனே வரத்தை தருவா, கோபம் வந்து அதுக்கு வேண்டிய சாபத்தையும் தருவாளாம். கேச்சிது அப்பேற்பட்டவாளை என்னது, சில பக்தர் என்ன பண்ணுறா, விபோஹே குருவாயிரப்பா, சில பக்தர்கள் அவள் என்ன பண்ணுறாளா, நிஜ குணானுகுணம், அந்த குணத்துக்கு வேண்டியது போல் அவளுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி பஜந்தகா பஜிச்சுண்டு அதீர்க திருஷ்டியா ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னு நினைக்காதக்கு. இப்போ ஒரு வரத்தை வாங்கினா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அது வந்து நம்மளோட ஃப்யூச்சரை பாழ் பண்ணக்கூடாது. அதை தெரிஞ்சுக்காதக்கே பிரஷ்டா பவந்தி, கீழே விழுந்துடுவாளாம். அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்குறா, அது வந்து அனாவசியமாயிடுறது, அந்த வரம் அவளுக்கு யூஸ் இல்லாதக்கு அந்த வரத்தினாலே கீழே விழுந்து விடுறாளாம். கஷ்டம் பதா, எத்தனை கஷ்டம் குருவாயிரப்பா, எத்தனை கஷ்டம், தபஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமான காரியம். இந்த மாதிரி தபஸ் எல்லாம் பண்ணிட்டு வரத்தை வாங்கிட்டு அந்த வரம் என்ன கேட்கணும்னே தெரியாதக்கு சில ஆள்கார என்ன பண்ணுறா, வரத்தை வாங்கி விடுறா. அதனால சந்தோஷமாக இருக்க முடியாதக்கே அவள் என்ன ஆயிடுறாளாம், கீழே விழுந்து விடுறாளாம். அஸ்மின் அந்த விஷயத்தில் விருகாசுரன் சொல்லப்பட்டவன் ஒரு ஸ்பஷ்டம் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதுக்கு ஸ்பஷ்டமான உதாகரணம். அவன் தான் இதுக்கு வந்து உதாகரணம்னா எக்ஸாம்பிள். ஸோ இந்த விருகாசுரன் என்னத்தை வரம் வாங்கினான், அது என்ன ஆச்சு அவனுக்கு சொல்லணும்னா இவன் தான் கரெக்டான ஆள், இவனோட வரத்தை நான் சொல்லறேன்னு சொல்லி இதில் பட்டதிரி சொல்கிறான். அவன் என்ன வரத்தை வாங்கினான், யாருக்கிட்ட வாங்கினான், அது என்ன ஆச்சு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் வருது. சகுனிஜ சது நாரதமே கதா त्वरिततोषमपृच्छदधीश्वरं सचदिदेशगिरीशमुपासितुं न तु भवन्तुमबन्धुमसाधुषु. शकुनिज सतु नारदमेकदा त्वरिततोषम् अपृच्छदधीश्वरं. சகுனிஜா, சகுனியோடு பிள்ளை, சகுனினா அந்த மகாபாரத வரப்பட்டவனல்ல, இவன் வேற. அவனோட பிள்ளைக்கு பேர் விருகாசுரன் சொல்லி ஒருத்தர். ஸோ அவன் ஒருக்கா ஏகதான ஒருக்கா என்ன பண்ணுறான்னா, நாரதரை பார்க்குறான். அவன்கிட்ட போய் கேட்குறான், துவரித தோஷம், துவரித்தம்னா வேகமாக, தோஷம்னா சந்தோஷப்படக்கூடியப்பட்ட ஈஸ்வரன். ஓகே, ததீஸ்வரம், ஈஸ்வரன் யாராக்கும், பிரிச்சத்து அப்படின்னு கேட்டானான். நாரதரை பார்க்குறான் இந்த சகுனியோட பிள்ளையான விருகாசுரன். நாரதரே ரொம்ப வேகமாக சந்தோஷப்பட பகவான் ஏதாக்கும், வரத்தை வேகம் கொடுக்கப்பட்டவர் யாராக்கும் சொல்லி கேட்குறானாம். சச்சா அப்போ அந்த நாரதர் என்ன சொல்கிறானாம், திதேஷ கிரீஷம் உபாசிதம். கிரீஷம் உபாசிதம், நீ வந்து கிரீஷன் சிவனை நீ உபாசனை பண்ணு, சிவனை நீ வேண்டிக்கோ, அவனுக்கு தபஸ் பண்ணு அப்படி சொல்லி திதேஷா சொல்கிறானாம். பவந்தம் அபந்து அசாதுஷு. ஸோ அப்படி சொல்கிறா. ஸோ பகவானை குருவாயூரப்பனை உபாசிக்க சொல்லலையாம். எதனால சொல்லலை, அசாதுஷுனா கெட்ட மனசு இருக்கிறவாளுக்கு நீ வந்து யாரு, அபந்துனா நீ பந்துவே கிடையாது. ஓகே, யாரெல்லாம் கெட்ட மனசோடு இருக்கா அவளுக்கு வந்து குருவாயூரப்பன் வந்து அனுகிரகம் பண்ண மாட்டா, நல்ல மனசாக உள்ளவனுக்கு மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவானாம். அதனால நாரதர் என்ன பண்ணுறா, இல்லட்டா நீ குருவாயூரப்பனை வேண்டிக்கோ, கிருஷ்ணனை வேண்டிக்கோ சொல்லலாம் இல்லையா, சொல்லலை, நீ வந்து கிரீஷனை உபாசனை பண்ணுன்னு சொல்லி விடுறான். ரீசன் என்னன்னா, நீ வந்து அசாதுஷுவா உள்ளவாளுக்கு நீ அபந்துவா இருக்காய், அதனால நல்ல மனசு இல்லாதவாளுக்கு நீ வரத்தை கொடுக்க மாட்டியே குருவாயூரப்பா, அதனால்தான் நான் வந்து நாரதர் வந்து என்ன பண்ணுறா, சிவனை நீ தபஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த விருகாசுரனுக்கு சொல்லி கொடுக்குறா. தபஸ்தப்த்வா கோரம் சகலு குபிதः சப்தமதினே சிரச்சித்வா சத்யः புரஹரமுபஸ்தாப்ய புரதः அதிக்ஷுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜகந்நாதாத்வௌரே
भवति विमुखानां क्व शुभधीः तपस्तप्त्वा घोरं सखलु कुपितः सप्तमदिने तपस्तप्त्वा घोरं அந்த விருக்காசுரன் என்ன பண்ணுறான் நாரதர் சொல்கிறா இல்லையா நீ வந்து சிவனை உபாசனை பண்ணுன்னு சொல்லி அதனால கோரமான தபஸை பண்ணுறானாம் சகலுன்னா அந்த விருக்காசுரனுக்கு கோபம் வந்துடுதா குபிதா கோபம் வந்து விடுறதாம் எதனால 6 நாள் தபஸ் பண்ணியாச்சு ரொம்ப கோரமான தபஸு சாப்பாடொன்றும் இல்லை தண்ணி குடிக்காதக்கு இவன் காற்று கூட எடுக்காதக்கு ஒத்த காலால் நின்றுட்டு இப்படி இல்லை தீல நின்றுண்டோ அப்படியெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டு 6 நாள் ஆயாச்சு 7ஆம் நாளைக்கு என்ன பண்ணுறான் கோபத்தினால சப்தமதினே 7th டே வந்து சிரஸ்சித்வா ஏன்னா இனியும் பகவானே வரல அதனால கோபத்தால் தன்னோட தலையை வட்டுறதுக்கு போகிறான் சத்யஹா உடனே யார் வரா புரஹரா புறத்தை எரித்தவன் யாரு சிவன் வந்து உபஸ்தாபியா அவன் முன்னால் வந்து நிற்கிறானாம் அப்போ முன்னால் பகவானே பார்த்தாச்சுன்னா நல்ல ஒரு வரத்தை கேட்கணும் இவன் என்ன கேட்குறானாம் அதிக்ஷுத்ரம் ரொம்ப நீச்சமான வரத்தை கேட்குறானாம் ரௌத்ரம் பயங்கரமாக இருக்கான் அந்த வரம் என்ன வரமாக கேட்டிருக்கான் சிரசி கரதானேனா சிரசினா தலையில் கரம்னா கை சிரசில் கை வச்சா உடனே என்னாகணும் நிதனம் அவன் வந்து மரணத்தை அடையணும் அந்த மாதிரி வரத்தை ஆட்ட கேட்குறா ஜெகநாதா ஜெகத்துக்கே நாதனான சிவன் கிட்ட வௌரே வரத்தை கேட்டானாம் பவதி ஒன்னைனா மகாவிஷ்ணுவை விமுகானாம் நினைக்காதவா சுபதீஹி குவா பகவானை நினைக்காதவளுக்கு நல்ல புத்தி எங்கே இருக்குன்னு சொல்லி குருவாயூரப்பான்னு பட்டதிரி கேட்குறா உன்னை நினைச்சிருந்தா அவன் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டான் அவன் ஒன்றும் நினைக்கவே இல்லையே அதனால அவன் வந்து அஷடு மாதிரி ஒரு வரத்தை அது பயங்கரமாகவும் இருக்குது ரொம்ப நீச்சதனமாக உள்ள ஒரு வரத்தை போய் சிவன் யாரு ஜெகநாதனா உள்ள பகவான்கிட்ட போய் இந்த நீச்சமான ஒரு வரத்தை கேட்டானே அவன் சொல்லி பட்டதிரி சொல்கிறான் இங்கே மோக்தாரம் பந்த முக்தோ ஹரிணபதிரிவ பிராத்ரவத் சோதருத்ரம் दैत्याद् भीत्या स्म देवो दिशि दिशि वलते पृष्ठतो दत्तदृष्टिः तूष्णीके सर्वलोके तव पदमधिरोक्षन्तमुद्दीक्ष्य सर्वं दूरादेवाग्रतस्त्वं पटुवटु वपुषा तस्थिषे दानवाया மோக்தாரம் பந்தமுக்தோ ஹரிணபதிரிவ பிராத்ரவத் சோதருத்ரம் ஸோ புத்தி இல்லாத அசுரர்களுக்கு வரம் கிடைச்சா என்ன பண்ணுறாளாமா யார் அந்த வரத்தை கொடுத்தா அவகிட்டே டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறான் அவன் அவனுக்கு அத்தனை தான் புத்தி அதனால் நான் அந்த மாதிரி புத்தி இருக்கிறதுனால இப்படி ஒரு நீச்சமாக உள்ள வரத்தை வாங்கியிருக்கேன் என்னெல்லாமோ நல்ல வரம் பக்தியை கொடுன்னு கேட்டிருக்கலாம் அதெல்லாம் விட்டு நான் என்ன சொல்கிறான் யாரோட கையில் நான் என்னோட தலையில் கையை வைக்கிறேன் பஸ்மம் ஆகணும்னு கேட்குறான் ஸோ அதனால மோக்தாரம் பந்த முக்தகா பந்தத்திலே இந்த முக்தி கிடைக்கிறது ஒருத்தர் யாரோ உள்ள ஒரு இதில் பூட்டி வச்சிருக்கா அவளை ரொம்ப நாள் அதை வச்சு திறந்துவிட்டா எப்படி ஓடி வருவா அந்த மாதிரி ஹரிணபதிரிவா ஹரிணபதினா சிங்கக்குட்டி ஒரு சிங்கத்தை நம்ம வந்து கேஜில் போட்டு மூடி இருந்தோம் வச்சுங்கோ அதை திறந்துவிட்டா எப்படி பாஞ்சுட்டு வருது அந்த மாதிரி இந்த விருக்காசுரன் என்ன பண்ணுறானா அங்கேருந்து ஓடி வரானாம் யாருக்கிட்டக்க ருத்ரனே பிராதவத்து துரத்திண்டு போகிறானாம் பின்னால் ஓட்டுறானாம் எதனால ருத்ரனோட தலையிலே சிவனோட தலையிலே கையை வைக்கலான்னு நினச்சிட்டு தைத்தியாத் அந்த அசுரங்கிட்டேருந்து ஓடி வரதை பார்த்துட்டு சிவன் என்ன பண்ணுறானா பீத்தியா அவர் பயந்து விடுற பாவம் அதனால தேவகா அந்த தேவனான சிவன் திஷி ஒரு திக்கிலையும் எல்லா டைரெக்ஷனையும் ஓடுறானாம் பிருஷ்டதா எப்படி ஓடுறா பின்னால் திரும்பி பார்த்துன்னு ஓடுறான் இவன் எங்கே வரான் பின்னால் துரத்துறான் இல்லையா எங்கே வரான்னு சொல்லி பின்னால் திரும்பி பார்த்துட்டு ஓடுறான் அவர் தத்த திருஷ்டி பார்த்துட்டே ஓடுறா வலத்தை மீன்ஸ் சுத்தரா அப்படி ஒரு திக்கிலையும் சுற்றி பின்னால் பார்க்குறா அவன் வரானா பார்க்குறா ஓடுறா இந்த மாதிரி ஓடிண்டே இருக்கா இது யார் பார்க்குறா சர்வலோக தூஷ்ணி எல்லா லோகமும் பார்த்துட்டு இருக்கான் ஸோ சிவன் இவனுக்கு வரத்தை கொடுத்துட்டோமேன்னு அவன் என்ன பண்ணுறான் சிவன் மேலே டெஸ்ட் பண்ணலாம் அந்த கையை வந்து அவர் தலையிலே வச்சு பார்க்கலான்லேயே துரத்துறானாம் சிம்மம் எப்படி கேஜ்லேருந்து ஓடி வரும் அந்த மாதிரி வரானவன் அவரை துரத்துறா பயந்துட்டு சிவன் ஓடுறா எல்லா லோகத்திலேயும் 4 திக்கிலையும் ஓடுறானா ஆனால் எல்லாரும் இந்த லோகமே பார்த்துட்டு இருக்கே யாரும் வந்து ஹெல்ப் பண்ண வரதில்லை அப்போ என்ன ஆகுது தவ பதம் பகவானுடைய பதமான வைகுண்டத்தை அதிரோக்ஷா அவர் ஏறுறதுக்கு பார்க்குறா அவர் தான் கதி சொல்லி ஏறுறதுக்கு பார்க்குறா சர்வ உதீக்ஷா அந்த சிவனை பார்க்குறா பகவான் அங்கேருந்து தூராத் வேகா தூரத்துலேருந்து பார்க்குறாளாம் ஓடி வருது அப்போ என்ன பண்ணுறா துவம் நீ என்ன பண்ணாய் குருவாயூரப்பா தானவாயா அந்த அசுரன் முன்னால் வந்து நிற்கிறாள எப்படி வரா பட்டு வட்டு வப்புஷாம் ஒரு குட்டி பிரம்மச்சாரி பையனை மாதிரி சின்ன பையனா
அவன் முன்னால் நீ தஸ்திஷே வந்து நின்னா இல்லையா கேட்குறா. ஸோ சிவன் ஓடுறான், இவன் துரத்துறான், அவர் ஓடின்னு இருக்கா, எல்லா திக்கிலையும் ஓடுறான், யாரும் ஹெல்ப்புக்கு வரதில்லை. கடைசியில் நம்ம வைகுண்டவாசியான மகாவிஷ்ணுவை போய் அடைக்கலம் கேட்கலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளே பகவான் தூரத்துலேருந்து சிவன் வரது பார்க்குறா. அதனால் அவர் ஒரு சின்ன ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு இந்த விருக்காசுரனால் வந்து நிற்கிறாளாம். भद्रं ते शाकुनेय भ्रमसि किमधुना त्वं पिशाचस्य वाचा सन्देहश्चेन्मदुक्तौ तव किमु न करोष्यङ्गुलीम् अङ्कमौलौ इत्थं त्वद्वाक्यमूढः शिरसि कृतकरसोपतच्छिन्नपातं भ्रंशो ह्येवं परोपासितुरपि जगतिः शूलिनोऽपि त्वमेव. भद्रं ते शाकुनेय भ्रमसि किमधुना त्वं पिशाचस्य वाचा. हे शकुनियोடு மகனான ஷாக்குனேனா சகுனியோடு மகனான இந்த அசுரனை சொல்றாங்க. யாரு? பத்ரம் தே, உனக்கு வந்து மங்களம் உண்டாகட்டும் அப்படி சொல்றான். யாரு? இந்த வட்டு ரூபத்தில் இருக்கப்பட்ட பகவான் சொல்றானாம். யாரு? சாட்சாத் விஷ்ணு தான் அது. அதுனா இப்போது பிரமசி கிம், எதுக்காக நீ இப்படி சுத்தின்னு இருக்காய் அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்கிறாளாம் அந்த அசுரனை விருக்காசுரனை பார்த்துட்டு. தோம், நீ வந்து பிசாச்சஸ்யா, அந்த பிசாச்சுகளோட சுத்துறானே சிவன், அவன் சொன்ன வாச்சா, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ஒரு பிரமையில இருக்கிற மாதிரி இருக்காய், நீ ஏதோ பிரமிச்சு போயிருக்காய் தோணுறது. அதனால நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்டனா, சந்தேகம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு தோணுறது. சந்தேகம் இருந்தா கிம் ந கரோஷி, நீ என்ன இது பண்றதில்லை, நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்றதாம். என்ன சொல்றான்? அங்க மௌலவ், நீ வந்து உன்னோட தலையில அங்குலி ந கரோஷி கிம் அப்படின்னு சொல்ற. அங்குலினா உன்னோட தலையில உன்னோட கையை நீ என்னத்துக்கு வச்சு பாக்குறது இல்லை, என்ன ஆறுது பாரு. அவன் சொன்னதெல்லாம் கேட்டு அதெல்லாம் நடக்கும்னு நீ நினைக்காதே. அவன் ஏதோ சொல்லிட்டு பைத்தியமா போயின்னு இருக்கான், அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் நீ கேட்காதே, நீ சும்மா உடனே டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்லலாம். ஈத்தம் இப்படி சொல்றாவா. அப்ப இவன் நினைக்கிறான் குழந்தை தானே, குழந்தைலாம் நார்மலி போய் பேசாது இல்லையா, கரெக்டா தான் சொல்லுமே, இன்னோசென்ட் குழந்தைலாம் அது கரெக்டா தான் இருக்குமோ அவன் நினைக்கிறானா. அதனாலதான் மூடகா சொல்றான். தொத்வாக்கிய மூடகா, அந்த வார்த்தையை கேட்டு அந்த மூடனான் அந்த விருக்காசுரன் என்ன பண்றான்னா, ஷிரசி தலையில கிருதகரஹா தன்னோட கையை வச்சானாம். ஸோ அப்போ சின்ன பாத்தம். அப்போ என்ன ஆகுது, தலையில கை வைக்கிறான் இல்லையா, அவன் அப்படியே வேரோட விழுந்து விடுறான்னு சொல்லி சொல்றான். தட் மீன்ஸ் அவனே பஸ்மம் ஆயிடுறான். எப்படி? பர உபாசிதம், மற்றவாளை உபாசிக்கிறவாளுக்கு பிரம்ஷகா, இந்த மாதிரி பிரஷ்டஸ்திதினா அவன் வந்து நன்னாக மாட்டான் லைஃப்ல சொல்லி சொல்றான். ஹேவம், ஒன்றும் அவளுக்கு கிடைக்காத முதல்ல. ஏன்னா இவன் வாங்கியிருக்கிற வரமே அந்த மாதிரி ரொம்ப நீச்சமான வரத்தை வாங்கியிருக்கான். இந்த சிவன் வந்து எப்போதுமே ராமநாமத்தை ஜபிக்கப்பட்டவா. சிவனை வந்து இவர் தபஸ் பண்ணினாலும் சிவன்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு வந்து ஹரிபக்தியை எப்படி பண்ணுறது, அதுக்குள்ள சகாயத்தை கொடு, எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இவன் என்ன கேட்கிறான், அஷடு மாதிரி யார் கையில் நான் தலையில் கையை வச்சாலும் அவன் பஸ்மம் ஆகணும் கேட்குறான் இல்லையா. அதனால இங்கே சொல்கிறான் பட்டதிரி, மற்றவாளை உபாசிக்கிறவாளுக்கு இதுதான் கதி சொல்லி சொல்கிறான். ஷூலினஹா அப்படி, சிவனுக்கும் இதே கதி. ஏன்னா சிவனும் ஓடுறாள் எங்கேருந்து. அதனால சிவன் வந்து கடைசியில் யார்கிட்ட சரண்டர் ஆகிறான், பகவான்கிட்ட தான் சரண்டராறான். அதனால யாராக உத்தமமான இது நினைச்சுட்டு நம்மளை அந்த மாதிரி பகவான்கிட்ட வரத்தை கேட்கணுமா. இப்போ சிவனே நம்ம ஆராதிச்சா கூட சிவன்கிட்ட வந்து விஷ்ணு பக்தியை கொடு தான் கேட்கறாமே தவிர வேற ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அவர் வந்து பெரிய விஷ்ணு பக்தன் சிவன். அதனால அந்த மாதிரி வரத்தை தான் நம்ம கேட்கணும்னு சொல்லி அதை வந்து பட்டதிரி இங்கே குருவாயூரப்பன் சொல்கிறான். அந்த மாதிரி இல்லையா கேட்கணும், இவன் இப்படி அஷ்ட மாதிரி கேட்டு அவனே பஸ்மமாய் போயிடுறானே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாளாம் இங்கே. பிருகும் கில சரஸ்வதி நிகடவாசினஸ்தாபசாஹ த்ரிமூர்த்திஷு சமாதிஷன் அதிக சத்வதாம் வேதிதும் அயம் புனரநாதராத் உதிதருத்தரோஷே விதௌ ஹரேபி ச ஜிஹிம்சிஷௌ गिरिजयाधृते त्वामगात् भृगुं किल सरस्वती निकटवासिनस्तापसाः. சரஸ்வதி நிகட்டவாசினா தபசாக, தபஸ்னா தபஸ் பண்ணுறவ யாரு, முனிகள். அவள் எங்கே இருக்கா, சரஸ்வதி நதி தீரத்துக்குள்ள வாசம் பண்ணப்பட்ட முனிகள் எல்லாம் திரிமூர்த்திஷு, மும்மூர்த்திகளை அதிக சத்வதாம், யாருக்காக அதிகமான சத்வகுணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிருகும் கில சமாதிஷன், பிருகு சொல்லப்பட்ட பெரிய முனி, அந்த முனிகிட்ட போய் பிருகு முனிகிட்ட போய் பார்க்குறாவரே. அவள்கிட்ட என்ன சொல்ல, இவ 3 பேர்ல இந்த திரிமூர்த்திகளில் யாருக்கிட்ட அதிக சத்துவகுணம் இருக்கோ
அதை தெரிஞ்சுட்டு வாங்குவோம் சொல்லி பிருகு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்குவோம் சொல்லி பிருகு கிட்ட சொல்கிறான். அப்போ பிருகு என்ன பண்ணுறான்னா புனக அநாதராத்து அவர் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறா. சத்தியலோகம், பிரம்மலோகம்னா சத்தியலோகத்துக்கு போய் பார்க்குறா. இவர் யாராக்கும் சாட்சாத் பிரம்மாவோட புத்திரன் தான் பிருகு. ஸோ புத்திரனாக இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அவருக்கு ஒரு அகங்காரம் தோணுறது. அதனால அப்பாவான பிரம்மாவை அவர் இல்லையா, அவர் தானே எல்லாரையும் சிருஷ்டி பண்ணியிருக்கா. அவளை ஆதரனா ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லையா, ஒரு மாதிரி துச்சமாக அங்கே போய் பிஹேவ் பண்ணுறா. அதனால பிரம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது, அதை அடக்கிக்கிறாவா. ஓகே, உதித ருத்த ரோஷே விதவ், பயங்கரமான கோபம் வந்து பிரம்மன் அதை தடுத்து நிறுத்திக்கிறாளாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறா, நேர ஹரே அபிச்சா, ஹரேனா ஹரனாரு சிவன், சிவனோட லோகமான கைலாசத்துக்கு போகிறாளாம். கைலாசத்துக்கு போய் பார்க்குறா ஜிஹீம் சிஷோ. அங்கே வந்து அவரை ரொம்ப ஒரு ஹீனமாக பேசுகிறாளாம். சிவனை பார்த்து ஒரு பரிகாசமாக பேசுகிறா. அங்கேயும் ரெஸ்பெக்ட் காட்டுறதில்லை. அப்போ சிவனுக்கும் கோபம் வருது இல்லை, சிவனுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். சிவனுக்கும் கோபம் வருது. ஆனால் கிரிஜானா பார்வதியால் தடுக்கப்படுறான் சிவன், அவரும் ஒன்றும் பண்ணுறல. தூதே தடுக்கப்பட்டா. அதுக்கப்புறம் துவாமகாத்து, ஹே குருவாயிருப்பா உன்னோட தாமமான வைகுண்டத்துக்கு அந்த பிருகு வந்தா இல்லையா, சத்தியலோகத்துக்கு போகிறா, அவரை இன்சல்ட் பண்ணுறா பிரம்மாவை. பிரம்மா கோவிச்சுக்கிறா. ஸோ அவனோட குணம் என்ன தெரிஞ்சுட்டு நேர கைலாசத்துக்கு வந்து பார்க்குறா. சிவனையும் நிந்தை பண்ணுறா. ஸோ சிவனோட கோபத்தையும் பார்க்குறா. அங்கேருந்து நேர பகவானோட தாமமான வைகுண்ட தாமத்துக்கு வராளாம். அப்படி வந்தா இல்லையா சொல்லி இங்கே வந்து பட்டதிரி கேட்குறா. சுப்தம் பிரமாங்க புவி பங்கஜலோச்சனம் துவாம் விப்ரே வினிக்ரதி பதேன முதோத்திதஸ்த்வம் சர்வம் க்ஷமஸ்வ முனிவர்ய பவேத் சதா மே त्वत्पाद चिन्नमिह भूषणमित्यवादीहि सुप्तं रमांक भुवि पंकजलोचनं त्वं विप्रे विनिघ्नति पदेन मुदोधितस्त्वं. ரமாங்க புவி, ரமாங்கம்னா லக்ஷ்மி தேவியோடு சத்தியான் அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறா, ரமாங்க புவி இந்த லக்ஷ்மியோட மடியில் ஒரு யோக நித்ரா படுத்துட்டு இருக்காளாம். சுப்தம் தூங்கிட்டு இருந்தா. எப்படி இருக்காவா, பங்கஜ லோச்சனம் தாமரை மாதிரி கண்ணுள்ள அந்த பகவான் லக்ஷ்மியோட மடியில் படுத்துட்டு இருக்கா. அப்போது துவாம் நீ அங்கே அந்த விப்ரேனா பிராமணன் யார், பிருகு மகர்ஷி அவர் வரா, வைகுண்டத்துக்கு வரா. பதேன வினிக்னதி வந்து பார்க்குறா. இங்கே என்ன கூத்தா இருக்கு, அவர் பாட்டு சும்மா மடியில் படுத்துட்டு இருக்கா, தன்னோட ஒய்ஃபோட மடியில் படுத்துட்டு இருக்கா. பார்க்கறது இவருக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா சத்தியலோகத்திலே கோவிச்சுட்டு வர, அங்கேயும் ரெஸ்பெக்ட் கிடைக்கலை. சிவலோகத்துக்கு போகிற, அங்கேயும் கிடைக்கலை. அட்லீஸ்ட் இங்கே வந்து அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டு தான் இங்கே சுகமாக அவர் கண்ணை மூடின்னு தூங்கிட்டு இருக்காளாம். அதை பார்த்தப்போ இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. அதனால என்ன பண்ணுறாளாம், வினிக்னதி தன்னோட காலால் பதேன வினிக்னதி காலால் உதைக்கிறாளாம். போயிட்டு பகவானோட மார்பில் போய் உதைக்கிறா. முதோதி தஸ்வம். அப்போ உதைச்சா என்ன பண்ணணும், கோவிச்சுக்கணும். இவர் என்ன பண்ணுறா, சந்தோஷப்படுறாளாம். சந்தோஷப்பட்டுன்னு ஏந்திருக்கிறாளாம். சர்வ க்ஷமஸ்வா, நீங்கள் வந்ததே நான் பார்க்கல பிருகு மகர்ஷி, என்னை மன்னிச்சுடுங்கோ, என்னோட அபவாதத்தை மன்னிச்சுடுங்கோ வினயமாக கேட்குறாளாம். ரொம்ப கைண்டாக கேட்குறாளாம். முனிவரியா, அப்போ முனியே தொத்பாத சின்னம், அவர் காலை வந்து உதைக்கிறா இல்லையா, அவரோட மார்பில் அந்த சின்னம்னா அது ஒரு அடையாளம், அங்கே ஒரு மார்க்கு விழறதான். அந்த தொத்பாத சின்னம்னா மார்க்கு, அந்த அவரோட பாதத்தோட அந்த சின்னம், அந்த மார்க்கை வந்து சதாமே நான் எப்போதுமே எனக்கு பூஷணம் மித்யவாதீகி, அந்த பூஷணமாக நான் என்னோட மார்பில் எப்போதும் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாளாம். அல்லாதுக்கு இங்கே வந்து மகாவிஷ்ணு கோவிச்சுக்கலை. பிருகு வந்து அவரோட மார்பில் சோற்றா இல்லையா, அங்கே லக்ஷ்மி இருக்கிற இடம், அதுக்கு தான் ஸ்ரீவத்சம் பேர். ஸோ அவரோட மார்க் அந்த காலோட உதச்ச மார்க் விழுந்ததுனால தான் அந்த இடத்துக்கு ஸ்ரீவத்சம்னு பேர். அதை வந்து நான் எனக்கு ஒரு பூஷணமாக நான் ஒரு இதாக வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாளாம். நீங்கள் வந்ததே நான் கவனிக்கலை, நான் பண்ணின தப்பு என்னை மன்னிச்சு விடுங்கோன்னு ரொம்ப வினயமாக கேட்டாளாம். ஸோ இந்த 3 குணத்தை இங்கே பார்க்குறா அவர். அப்படியே அவர் இந்த மன்னிப்பு கேட்குறா. ஸோ பிருகு மகர்ஷி சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறா. நிச்சித்யதே ச சுத்ருடம் த்வயி பத்த பாவாஹ சாரஸ்வதா முனிவரா ததிரே விமோக்ஷம் त्वामेवमच्युत पुनश्च्युतिदोषहीनं सत्त्वोचयैकतनुमेव वयं भजामः. நிச்சித்யதே ச சுத்ருடம் தொயி பத்த பாவாக. நிச்சித் எல்லாரும் பிருகு வந்து அந்த கதையை சொல்கிறா. 3 லோகத்துக்கும் போனேன் நான், 3 லோகத்தில் என்னெல்லாம் பார்த்தா எல்லாம் வந்து சொல்கிறா. இங்கே அந்த கதையெல்லாம் கேட்ட பின்ன தேச்சா உங்ககிட்டயே சுத்ருட பத்த பாவாக. சுத்ருடம்னா நல்ல ஸ்ரத்தை உள்ள வாழாரா,
நல்ல திடமான பக்தி உள்ளவா ஆறா யாருக்கிட்ட? மகாவிஷ்ணுகிட்ட. தொய் உன்கிட்டயே அவரை பகவானே நினைச்சுண்டு சாரஸ்வதா, இந்த சரஸ்வதி நதிங்கிட்ட தானே அவள் இருந்தா. ஸோ இந்த சரஸ்வதி நதிங்கிட்ட போய் விமோக்ஷம், மோட்சத்தை அடையறலாம். தட் மீன்ஸ் அங்கே இருந்து கொஞ்சம் வருஷ காலம் தபஸெல்லாம் பண்ணி பக்தியை வளர்த்தி அந்த முக்தி மார்க்கத்தை அடையறா. துவாமேவ அச்சுதா, ஹே அச்சுதா. அச்சுதானா நழுவ விடாதவன், நம்மளை எப்போதுமே பிடிச்சிக்கப்பட்டவன் அவன், விடமாட்டான நம்மளை. ஹே அச்சுதா, உன்னை புனகாவா திரும்பவும் சுதி தோஷஹீனம், நீ யாரையும் கீழே இறக்க விடமாட்டாய், எந்த தோஷமும் இல்லாதவன் நீ இல்லையா. சத்துவகுணமாக இருக்கப்பட்டவன் நீதான், நீதான் சுப்பீரியர், சூப்பர் மோஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சுப்பீரியர் நீதான். சத்வோச்ச ஏகா, சத்துவகுணம் உள்ள அந்த தனும் உன்னோட சரீரத்தை வயம் பஜாமஹா, நாங்களும் பஜிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சத்துவகுணம் நிறைஞ்ச பகவான் தான் குருவாயூரப்பன். நம்ம குருவாயூரப்பனை கல்லில் உண்டாக்கியிருக்காளா, அது கோல்டா சில்வரா செம்பா அப்படி கேட்கக்கூடாது. சத்துவகுணம் நிறைஞ்ச ஒரு மூர்த்தி தான் குருவாயூரப்பன். ஸோ அந்த மாதிரி உள்ள ஹே குருவாயூரப்பா, நீ யாரையுமே உன்னை நம்பி வந்தாச்சுன்னா அவளை நீ என்ன பண்ணுவாய்? நழுவ விடமாட்டாய் இல்லையா. அவளை எப்போவுமே தூக்கி தான் விடுறாயே தவிர நழுவ விடமாட்டாய். நீ தான் சத்துவகுணம், பூர்ணமாக பரிபூர்ணமாக சத்துவகுணம் உள்ள பகவான் நீ தான். அதனால் உன்னை நாங்கள் எப்போவுமே பஜிக்கிறோம், என்னை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறான். ஜகஸ்ருஷ்ட்யாதௌ த்வாம் நிகமநிவஹைர்வந்திபிரிவ ஸ்துதம் விஷ்ணோ சச்சேத் பரமரசநிர்த்வைதவபுஷம் பராத்மானம் பூமன் பசுபவனிதா பாக்யநிவஹம் பரீதாபஸ்ராந்த்யை பவனபுரவாசின் பரிபஜே. ஜகசிருஷ்டியாதௌ த்வாம் நிகமநிவஹைர் வந்திபிரிவ. ஜகசிருஷ்டியா ஆதௌ, ஆதௌனா ஃபஸ்ட்டு டைம் ஜகத்தை சிருஷ்டி பண்ணுற சமயத்தில் நிகம நிவகை, நிகமம்னா வேதங்கள்லாம் அப்போ வந்தாச்சு. ஜெகத் சிருஷ்டியாச்சப்போ வேதமெல்லாம் வந்தாச்சு. வந்திபிரிவா, வந்திபிரிவா பகவானை இந்த ராஜாக்கள் எல்லாம் கார்த்தால தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு பாடப்பட்டுவா, அவளுக்கு தான் வந்திபிரிவா சொல்கிறான். அவளை எழுப்புறதுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடுவா, சில ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவா, சுப்பிரபாதம் பாடுறோம் இல்லையா, அதான் வந்திபிரிவா. ஸோ வேதங்களால் பகவானை பிரார்த்திக்கப்பட்ட ஸ்துதிக்கிறது, பகவானை ஸ்துதிக்கிறது. ஓகே. விஷ்ணுவை சச்சித் பரமரச நிர்த்வைத வபுஷம். சச்சித் பரமரச நிர்த்வைத வபுஷம்னா சச்சித் ஆனந்தம் மீன்ஸ் ஞானமானப்பட்டது. ஓகே, ஆனந்த ரசத்தால் இருக்கிற பகவான். துவைத்தம் மீன்ஸ் துவைத்தமே இல்லாத அத்வைத்தமாக இருக்கிறது. அப்படின்னா என்னது? ஸ்திரீ புருஷன் சொல்கிற பேதம் இல்லை, சிவன் விஷ்ணுங்கிற பேதம் இல்லை, எல்லாம் ஒன்று தான், இந்த சரீரம் கொண்டு எல்லாமே ஒன்று தான் சொல்லப்பட்டுதான் அத்வைத்தமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள பரமாத்மன், பரமாத்மாவான பூமனா எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியானவன், எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியான அந்த பகவான் பசுப வனிதா பாக்ய நிவகம். பசுக்களெல்லாம் பாலிக்கப்பட்ட, அதே மாதிரி கோபிகளுக்கெல்லாம் பாக்கியத்தை கொடுக்கப்பட்ட அந்த பகவானே ஹே குருவாயூரப்பா பரிதாபஸ்ராந்தை. பரிதாபங்கள் நம்மளோட கஷ்டம், எல்லா கஷ்டம் நம்மளுக்கு வரப்பட்ட கஷ்டமெல்லாம் இல்லாதக்கு ஆக்கக்கூடிய பகவான். யாரக்கவன்? பவனபுரவாசின். பவனபுரம் சொன்னது குருவாயூர். ஸோ குருவாயூரில் இருக்கப்பட்ட அந்த குருவாயூரப்பா பரிபஜே, எப்போதும் பஜிச்சு கொண்டு இருக்கேன், உன்னை எப்போதும் நான் பஜிக்கிறேன். அதனால் என்னோட பரிதாப சாந்தியை, என்னோட பரிதாபங்கள் எல்லாம், என்னோட துக்கத்தை எல்லாம் இல்லாதக்கு ஆக்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு பக்தியை கொடு சொல்லி இங்கே பட்டதிரி கடைசியில் கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.